மதுரை மக்களவை தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சத்யாதேவி மேற்கு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் வீதி வீதியாக நடந்து சென்று துண்டு பிரசுரங்களை வழங்கி வாக்கு சேகரித்து வருகிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நவநீத கிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். நவநீத கிருஷ்ணன், வணக்கம். கள தகவல்கள் என்ன? நிச்சயமாக அகிலா, நெருங்கி வரும் நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு பிரதான கட்சி வேட்பாளர்கள் தங்களுடைய வாக்காளர்களை சந்தித்து தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய வேளையில் நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய காட்சியானது மதுரை மேற்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மாடக்குளம் கிராம பகுதியிலே நாம் தமிழர் கட்சி வேட்பாளராக மதுரை நாடாளுமன்ற தேர்தலிலே போட்டியிடக்கூடிய சத்யா தேவி வீதி வீதியாக சென்று தன்னுடைய தேர்தல் அறிக்கைகள் அடங்கிய துண்டு பிரசுரங்களை வழங்கி தனது சின்னமான மைக் சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு வேட்பாளர்கள் சந்தித்து வரக்கூடிய காட்சியை தான் நாம் பார்த்து வருகிறோம். குறிப்பாக மாடக்குளம் கிராம பகுதி மேலமந்தை, கீழமந்தை, நடுமந்தை உள்ளிட்ட பகுதிகள் மட்டுமல்லாது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய காய்கறி வியாபாரம் செய்யக்கூடிய பெண்களையும் சந்தித்து தனது சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு அவர் கேட்டுக்கொண்டார். மேலும் மதுரை நாடாளுமன்ற தேர்தலிலே போட்டியிடக்கூடிய ஒரே பெண் வேட்பாளராகவும் மக்களை சந்தித்து மக்களோடு கூட்டணி வைத்திருக்கக்கூடிய ஒரு வேட்பாளராக தான் நிற்பதாகவும் கூறி அவர் வாக்குகள் சேகரிக்கக்கூடிய நிலைதான் பார்த்து வருகிறோம். குறிப்பாக மாடக்குளம் மட்டுமல்லாது மாடக்குளத்தை அடுத்திருக்கக்கூடிய நேரு நகர், டிஎஸ்பி நகர், துரைசாமி நகர் உள்ளிட்ட மேற்கு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளிலே தனது சின்னமான மைக் சின்னத்திற்கு வேட்பாளர் சத்யா தேவி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. அகிலா, விவரங்களுக்கு நன்றி நவநீத கிருஷ்ணன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.